ஆவியினால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். சாத்தானுக்கு இனிமேல் உங்கள் மேல் உரிமை இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எனக்கு எல்லாமே இயேசு. ஒரு அருமையான தேவனுடைய பிள்ளை ஒரு காத்திருப்பு கூட்டத்தில் தேவ தரிசனத்தை கண்டார். One dear child of God, she had the vision in a tarrying meeting. முடித்து என்னிடத்தில் வந்து தரிசனத்தை சொன்னார்கள். And they had informed me about the vision unto me. ஒரு திரள் கூட்டமாக சத்துருக்கள் அப்படியே ஓடிக்கொண்டு இருக்கிறது. And many enemies are there running everywhere. அந்த சாத்தான் ஓடுறான், திரள் கூட்டமாக போய் கொண்டு இருக்கு, அவசர அவசரமா போகிறது. In a very hasty manner, one multitude of people are following. எல்லாம் அவசர அந்த சாத்தானுடைய கூட்டம். And this is the group of devil that they are very far, they are going in a very hasty manner. எல்லாம் என்ன சொல்லிக்கொண்டே ஓடுகிறது, தீவிரமாக கிரியை செய்கிறது. And what they are working in a very hasty manner. மனுஷகுமாரன் வரும் நேரம் நெருங்கி விட்டது, எனவேதான் நாங்கள் இவ்வளவு தீவிரமாக கிரியை செய்து கொண்டு இருக்கிறோம். Because the day of the Son of Man is going to come up very soon, so we are working in a very hasty manner now. சத்துருவாகிய சாத்தானுக்கு தெரியும் மனுஷகுமாரன் வரும் நேரம் நெருங்கி விட்டது என்று சொல்லி. The devil, the enemy, he knows about the time of the Lord Jesus that he is going to come up very soon. அவன் தீவிரமாக கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். Very hasty manner that he walks in us. ஆனா சபையோ உறங்கிக் கொண்டு இருக்கிறது. The church, it's sleeping now. எனவேதான் ஒரு பரிசுத்தவான் சொன்னார். So one of the saints of God said, சபை ஒளியில் தூங்குகிறது, உலகம் இருளில் தூங்குகிறது. the church is sleeping within the light, but the world is sleeping in the darkness. உலகம் இருளில் தூங்குகிறது, சபை வெளிச்சத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறது. The world is sleeping in the darkness, but the church is sleeping இந்த within the கூட்டத்தின் மூலமாக light. கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புகிறார். The Lord, now the Lord rises நான் you up. இருதயத்தின் அடியாழத்திலிருந்து பிரசங்கத்தை காட்டிலும் இதுக்காக ஸ்தோத்திரம் பண்ண நான் வாஞ்சிக்கிறேன். More than the sermon that I like to praise God for this purpose. எனக்கும் உங்களுக்கும் இங்க இருக்கிற ஊழியர்கள், முழு உலகத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்கள், எல்லா விசுவாசிகள், எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அந்த ஜெபத்தின் அக்கினியை போடுவாராக. Let the Lord pour down the spirit of prayer for all the people of the world and all the servants of God in the world, and for you and me and for all the believers. கரங்களை உயர்த்தி இடி முழக்கோல மறுபடி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Let us praise God with the voice of a thunder. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபத்தினால் வல்லமை ஜெயம் பெற்றோர் நாடதே, ஜெபத்தினால் வல்லமை ஜெயம் பெற்றோர் நாடதே, ஜோதியின் வஸ்திரம் தரித்திடலாமே, ஜோதியின் வஸ்திரம் தரித்திடலாமே, ஜெபத்தினால் வல்லமை ஜெயம் பெற்றோர் நாடதே, ஜெபத்தினால் வல்லமை ஜெயம் பெற்றோர் நாடதே, ஜோதியின் வஸ்திரம் தரித்திடலாமே, ஜோதியின் வஸ்திரம் தரித்திடலாமே, ஜெபத்தினால் வல்லமை ஜெயம் பெற்றோர் நாடதே, 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 ஜெபத்தினால் வல்லமை ஜெயம் பெற்றோர் நாடதே.